சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு கம்பேரிசன் இருந்துச்சு. என்னன்னா, யாரு குடுத்த லேப்டாப் சிறந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2010ல வந்து அந்த லேப்டாப்ப அந்த திட்டத்த அறிவிக்கிறாங்க. சரி. 2010ல வந்து ஆண்ட்ராய்டு இந்தியாவுக்கு வரல. வரவே இல்ல ஆண்ட்ராய்டு. ஓகேவா? இப்ப பட்டன் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. அதிகபட்சம் BlackBerry. அப்ப அதிகபட்சம் BlackBerry தான் பிரைம் போன் அப்போ பெரிய போன் மாதிரியா? பெரிய போன் 2010, 2011ல. யூடியூபும் இல்ல. வீடியோ எடிட் பண்ண யாருக்குமே தெரியாது. ஆமா. இவ்வளோ ஜனரஞ்சகமா இல்ல. போன்லயே பண்ற மாரி இல்ல. அப்போதைக்கு அதிமுக காலத்தில் அந்த லேப்டாப் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். உண்மைதான். ஏன்னா நாம வந்து ஒரு ஏதாவது யூஸ் பண்ணா MS ஆஃபீஸ்லாம் போய் ப்ரௌசிங் சென்டருக்கு போவோம். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்க வந்து ரூ. 20, 30 குடுத்து 1/2 அன் ஹவர் யூஸ் பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு பொற்காலம். அந்த காலகட்டத்துல இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து ஒரு கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையா என்ன பண்ணாங்கன்னா, அப்போதான் உங்களுக்கு OMRல வந்து அந்த ஐடி பூம் ஆச்சு. ஆமா. ஐடி பூம் ஆகும்போது, சரி இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். நம்ம ஊர்ல வந்து எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சவங்க ட்ரெயின் ஆகணும். எப்படி ட்ரெயின் ஆவாங்க? எல்லாத்துலயும் போய் வந்து டிஃபரெண்டான கோர்ஸ்லாம் பண்ண முடியாது. யார்ட்டயும் காசு இருக்காது. ஆமா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்துக்குமே லேப்டாப் குடுத்துடலாம். லேப்டாப் குடுத்தா அவன் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் மினிமம் வந்து அவனா MS ஆஃபீஸ் கத்துப்பான். புரியுது. எங்கேயாவது போயிட்டு இல்ல பார்த்து ஓகேங்களா? இல்லன்னா கோடிங் கத்துப்பான். ஏன்னா படிக்கிறான் கோடிங். அவங்களுக்கு 12த்லயே வந்து கோடிங் வந்துரும். பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் வச்சு. பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்படி ஒரு சகஜமா வந்து லேப்டாப் யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு பயம் இல்லாம, உண்மைதான். ஒரு இன்ஃபீரியர் இல்லாம வரும். லைக் நம்மளுக்கு பழகலாம் லேப்டாப்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க வீட்டுல ஒரு 3 பேர் லேப்டாப் வாங்கணும். நான் வாங்கினேன், என் தம்பி, எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் லேப்டாப். அந்த அரசாங்கத்தோடைய காலகட்டத்துல. அந்த அரசாங்கம் நான் அப்பதான் வந்து காலேஜ் கிடைச்சேன். 2010ல இருந்து 2021 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. அப்போ நானு, என் தம்பி, எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் தான் அதில் தான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். லைக் ஒரு லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகும், OSனா என்ன, MS ஆஃபீஸ்னா என்ன, ஏன்னா எதுவுமே தெரியாது. பேசிக்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்புறம் அட்வான்ஸாகவும் சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இப்போ எப்படி எடிட் பண்றது, போட்டோ எப்படி வந்து இது கலரிங் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஐடில வந்து நிறைய பேர் வந்து 90s அப்புறம் ஏர்லி 2000s இருக்காங்க. ஐடில இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த லேப்டாப். நிறைய பேர் அது ஒரு திறவுகோல் மாதிரி இல்ல. A2Dல வீடியோ போடுறதுல அவரே சொல்லிருப்பாரு நிறைய வீடியோல. நான் வந்து இப்ப இங்க வந்ததுக்கு காரணமே வந்து அம்மா லேப்டாப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை, அதே போல அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ வந்து அதிகப்படுத்திட்டு அதான் அதை பார்த்துதான் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல வந்து அதை காப்பி அடிச்சு. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அது மற்ற மாநிலங்கள் வந்து காப்பி அடிப்பாங்க. இந்த மகளிருக்கு வந்து சொத்துல பங்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு லேப்டாப்பும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது சரி அது ஒரு உன்னதமான திட்டம். ஓகேங்களா? சரி அது நான் ஏடிஎம்கேக்குன்னு சொல்ல, ஒரு நல்ல திட்டம் அது. இல்ல இப்ப அம்மா உணவகத்தை நம்ம எல்லாருமே திமுக சார்ந்தவங்களும் பாராட்டுவாங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? மாணவர்கள் அப்படின்னு, அதுவும் கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான திட்டம் அது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கம்பேர் பண்ணி பேசுனதே தப்பு முதல்ல. ஏன் கம்பேர் பண்ணீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே போல அந்த லேப்டாப்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கல்ல. அப்ப நீங்க ஏடிஎம்கே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கையில வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும். ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேக்ல ஜெயலலிதா அவர்களோட ஸ்டிக்கர் இருக்காதா? ஜெயலலிதா ஸ்டிக்கர் இருக்கும். அவங்க இருக்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே 2 பேரோட ஸ்டிக்கரும் ஒட்டினாங்க. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் சின்னதா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பின்னாடி பேக் இருக்குல்ல, அந்த பேக் ஃபுல்லா அந்த கவர் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி ஒட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின், இன்னொரு பக்கம் வந்து கலைஞர், இன்னொரு பக்கம் தமிழக அரசின் லோகோ அப்படின்னு இருந்துச்சு. என்னடா இப்படி பண்றாங்க? லேப்டாப் ஓபன் பண்ணா அந்த பாக்ஸ், லேப்டாப் பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல பணம் இருக்கு. என்னடா பணம்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு. அந்த யூசர் மேனுவல்லயே ஸ்டாலின் படம் இருந்துச்சு. என்னடா இது யூசர் மேனுவல்? ஆப்பிள்ல கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் படம் இருக்காதுங்க, டிம் குக் படம் இருக்காதுங்க. யூசர் மேனுவல்ல இருந்துச்சு. என்னடா யூசர் மேனுவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு லேப்டாப் பார்த்தா லேப்டாப் மேல இருந்துச்சு. ஐயோ, சரி என்னடா இது லேப்டாப் மேலயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரா இல்ல, லேப்டாப் ஓபன் பண்ணி லைக் அந்த கர்சர் இருந்துச்சுல, லைக் மவுஸ் பேட்ல வச்சா மவுஸ் பேடுக்கு ரைட் ஹேண்ட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. அங்கேயும் சிரிச்சிருக்காரு. சரி இங்கதான் சிரிக்கார, ஸ்கிரீன்ல இருக்க மாட்டாருன்னு பார்த்தா பின்னாடி ஸ்கிரீன்லயும் வந்து ஸ்டாலின் சிரிச்சு. சீரியஸா சொல்றீங்க? சத்தியமா ப்ரோ, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நல்ல வேலை நான் இப்பெல்லாம் படிக்கல. எனக்கு நானா இது நான் அதுல கூட சொல்லியிருப்பேன், பூக்கடைக்கு வந்து விளம்பரம் வேணுமா, ஒருத்தனுக்கு பூ வேணும்னா
கோயிலுக்கு வாங்குறதுக்கோ இல்ல வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றதோ பூஜை பண்றதோ அவனே வாங்கிட்டு போவான். அஜித் டயலாக் தான் ஞாபகம் வருது. A good movie is a promotion by itself அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அதுவே போய் சேரும். ஒரு நல்ல ஆட்சி நீங்க திமுகவுல கொடுத்தீங்கன்னா நீங்க 4 வருஷமா முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஓகேவா? நீங்க 2001, 2, 3, 4, 2025 வரைக்கும் கொடுத்துருக்கணும். 2021 இருந்து. ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவங்க பின்னாடி இளைஞர்கள் எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி கவர் பண்ணலாம்னா நம்ம லேப்டாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து தப்பான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி இவங்களும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்பே விஜய் தொண்டர்கள் வந்து திமுக எதிரான வீடியோக்கள்லாம் எடிட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். இது பேர் தான் கர்மா. என்னங்க இது? ஏங்க அதுக்காக லேப்டாப் கொடுக்காம இருக்க முடியுமாங்க? மாணவர்களுக்கு தேவைன்றதால இல்ல அவங்க கொடுக்கலையா? உண்மையாலவே உங்களுக்கு மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா, உண்மையாகவே இவர்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா வச்சுங்க, லேப்டாப் வந்து அது அதிமுக ஆட்சியா இருந்தா திமுக ஆட்சியா இருந்தாங்க அப்ப வந்து நான் அம்மா லேப்டாப்னு கொடுத்தாங்க. நாங்க கலைஞர் லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கலாம். ஓகேங்க, 2021 அதோட நான் பயங்கரமா கொடுக்குறேன், நான் மேக் ஆப்பிள்கிட்ட இருந்தே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக வாக்குகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் போது என்னன்னா நம்ம வந்து நீங்க ஊர் சைடு எல்லாம் போனா பாக்கலாம், நிறைய பேர் வந்து பேக் மாட்டு போவாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அம்மா லேப்டாப் பேக். ஓகேங்களா? அது பார்த்தா தான் தெரியும். அப்படி கூட வந்து இந்த லேப்டாப் மாட்டு போக முடியாது. ஏன் அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து பெருசா சரி இப்போ நானே வந்து காலேஜ் படிக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் வந்து 4 பேர் என்ன பார்ப்பாங்க. என் பேக் வந்து நான் யாரு, என் ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, என் பேக்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேக்கை மாட்டி எப்படி போக முடியும்? பாரு அம்மா லேப்டாப். பெண்கள்லாம் உங்க கூட பேசணும் அப்படின்னா நீங்க நம்ம ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களும் சிரிக்கக்கூடிய லேப்டாப் போட்டு போனீங்கன்னா உங்க பர்சனாலிட்டி அதோட கூட வந்து பேசுவாங்கன்றது என்னுடைய கணிப்புப்பா. உங்க மதிப்பு கூடுங்க. அந்த 2 முகமும் யாருக்கா இருந்தாலும் அது இன்ஃபீரியர் ஆகும்ல. எப்படிடா ஒரு ஆபீஸ்க்கே நான் அந்த லேப்டாப் எடுத்துட்டு போறேன். அது கூட வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஒட்டினாங்க. அது ஸ்டிக்கரா ஒட்டினாங்க. நம்ம என்ன எப்ப பிரிச்சுக்கலாம். இங்க என்னன்னா இன்பில்ட்டா வந்து ஒரு மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து தின்னர் வச்சு அழுகி அவனா கத்து குத்துதான். அதுதான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து ட்ரெண்டிங்கா என்ன ப்ரோ பண்றாங்க, எப்படி எடுக்கிறானுங்க ப்ரோ? அத தின்னர் வச்சிருக்காங்க. சரி, நான் அதை வந்து ப்ரோமோட் பண்ணல, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணல. நடந்ததை சொல்றோம். நடந்ததை சொல்றேன். உங்க விருப்பம் அது. ஏன்னா உங்க லேப்டாப். நான் சில பேர் வந்து அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆமா, நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், அந்த ஸ்டிக்கரை எடுக்காதீங்க. அதை வச்சுட்டு படிச்சாதான் நல்ல மார்க்குகள் வரும், உங்க லைஃப்ல நல்ல ராசி வரும், பெண்கள் வந்து உங்களை பார்ப்பாங்க, நீங்க பெண்கள் இருந்தா நல்ல ஆண் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, படிப்பு வரும், லைஃப்ல செல்வம் வந்து சேரும். அந்த ஸ்டிக்கரை டெய்லி கும்பிட்டுட்டு அப்புறம் லேப்டாப் தராங்க. போதுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டிக்கரை பார்த்துட்டு எல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், நம்ம எந்த நோக்கத்துக்காக லேப்டாப் கொடுத்தோமோ அந்த நோக்கமே வந்து அழிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவசர அவசரமா என்ன பண்ணாங்க, இவங்களே ஒரு நியூஸ் டெம்ப்ளேட் அடிச்சு இந்த மாதிரி அதை அழிச்சா வந்து வாரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரவ விட்டாங்க. நிறைய பேர் பேசினாங்க. ஆனா எல்கார்ட் சார்பா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நிறுவனம் சார்பாகவும் சொல்லல, டெல் நிறுவனம் சார்பாகவும் சொல்லல, HP நிறுவனம் சார்பாகவும் சொல்லல. அதை அழிச்சா வந்து நாங்க வாரண்டி தரமாட்டோம்னு சொல்லவே இல்லை. ஸோ இவங்க திமுக உடன்பிறப்புகளே வந்து சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி திமுகல பண்றாங்க? வாக்குகளுக்காக பண்றாங்க. இது ஒரு நல்ல திட்டம் கொடுத்ததும் நல்லதுதான். மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஓகேவா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எப்பயாவது கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நானே ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு ஜாயின் பண்றேன் காலேஜ் முடிச்சு. ஏன்னா 3rd இயர் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்யறான்னு வச்சுங்களேன். அந்த லேப்டாப்பை வந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாம 4 பேர் முன்னாடி வந்து ஓபன் பண்ண முடியுமா? அவங்க எப்படி பார்ப்பானா, ஃப்ரீயா கிடைச்ச லேப்டாப் அப்படிதானே பார்ப்பான். ஒரு தயக்கம், ஒரு இன்ஃபீரியர் யாருக்கா இருந்தாலும் இருக்கும். நம்ம வந்து நம்ம வந்து என்னதான் கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம இருந்தாலும் ஒரு பொண்ணு முன்னாடியோ இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் முன்னாடியோ ஓபன் பண்றதுக்கு ஒரு சங்கோஜம் இருக்கும். நிச்சயமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு அவேர்னஸ் சொன்னாலும் மெடிக்கல் ஷாப்ல போய் கருத்தடை சாதனம் வாங்குறதே நிறைய பேர் கூச்சமா தான் வாங்குறாங்க. அந்த பிராண்டை மறைச்சு பிரவுன் கலருக்குள்ள தான் போட்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த லேப்டாப் டக்குன்னு எல்லா முடியும் ஓபன் பண்றது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் ஒரு மாதிரி. கண்டிப்பா. யா இல்ல, அது கம்பேரிசனே தப்பு. இல்ல, ஜெனரலா ஒரு நல்ல விஷயத்துக்கும் நான் என்ன சொல்றேன், ஒரு இல்ல பிரதர், ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு சமூகம் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? நீங்க சொல்ற மாதிரி இப்ப TCSல எனக்கு வேலை கிடைக்குது. அன்னைக்கு நான் போறேன், பட்டுன்னு அப்படியே திறக்கிறேன் அப்படின்னா வந்து என்னடா இது திமுக காரம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி சார்பாகவும் நம்மள முத்திர குத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பொது இடத்துக்கு போறோம்னா நான் என்ன சொல்றேன், ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி சார்பா பண்ணதான் செய்வாங்க. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அது இன்னும் புனிதர்கள் எல்லா கட்சியும் தான் பண்றாங்க. பட் இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படிங்கறதா. இல்ல ப்ரோ, நீங்க எங்க இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பாருங்களேன். சரி, நீ எங்க பார்த்தாலும் வந்து ஒரே விளம்பரமா இருக்கும். அவங்க விளம்பரத்துல வந்து அவ்வளவு தொகையை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள்ல வந்து செயல்படுத்திருக்கலாம்.
உங்களுக்கு வந்து செய்தித்தாளில் வந்து விளம்பரம் வரும், உங்க சோத்துல விளம்பரம் இருக்கும், அந்த பில்போர்டுன்னு சொல்லுவாங்களா, ஆமா. அதுல வந்து விளம்பரம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே இருக்கிற இதுல ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றாய் சேர்வோமா, ஒன்றாய் சேர்வோம், உங்களுடன் ஸ்டாலின், கனவு, ஏதோ ஒரு கனவு திட்டம் இப்போ வந்தது, கனவு காணுங்களா ஏதோ ஒண்ணு. தெரியல ப்ரோ. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்லாம் வந்து நல்லா ஹிட் ஆகுது. ஸோ இதெல்லாம் போடுறாங்க. எதுக்கு இவ்வளவு விளம்பரம்? உங்க ஆட்சி நல்லா இருக்கு, உங்க ஆட்சியால மக்கள் சந்தோஷப்படுறாங்க, பயன்பெறுறாங்கன்னா, நான் ஒரு பயனாளியா எனக்கு திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக ஓட்டு போடுவேன். இவங்களுக்கு பயம்.